ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எனக்கு பொட்டு வச்சுருக்கேன், எல்லாரும் சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பொட்டு வச்சுருக்கேன். இதில் இதோட பெரிய பெரிய பொட்டு வைப்பேன். இடையில பொட்டுக்கிட்டு எதுவுமே வைக்காமல் விட்டுட்டேன். இன்றைக்கி பலபடி பொட்டு வச்சுருக்கேன். நல்லா இருக்கா சொல்லுங்கள். இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி சண்டே பார்த்திங்களா, மேகா ப்ளாக். எனக்கு தெரியாது. நான் 11 மணிக்கெலாம் 10:45 வந்துட்டேன். 11 மணி ட்ரெயின் பிடிக்கலான்னு. இப்போ தான் சொல்லாங்க 12:30 மணிக்கு தான் இனி வண்டி இருக்குது டானாக்குன்னு. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். டிக்கெட் எடுக்கலாம், பஸ்ஸில் போயிருப்பேன். டிக்கெட் எடுத்தாச்சு, பைசா வேஸ்ட் பண்ண முடியாது பார்த்திங்களா. அதனால் 12:24 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ட்ரெயின்லாம் நிற்கிது. கரெக்டாக அந்த டைமுக்கு தான் எடுப்பாங்க. இங்கே ஒரு ட்ரெயின் நிற்கிது. மெயின் ரீசனாக இது வரைக்கும் நான் இங்கேருந்து என்றைக்குமே கடை வரைக்கும் நான் பஸ்ஸில் போனதில்லை. ட்ரெயினில் போய் அங்கேருந்து ஆட்டோவோ பஸ்ஸோ எப்படியோ போவேன். அதனால் இப்போ உட்காந்தாச்சு சட்டுன்னு. நான் எப்போவுமே சண்டே கடைக்கு போக மாட்டேன். இன்றைக்கி எங்கள் 3வது அக்கா வீட்டில் பிள்ளையார் விசர்ஜன் பண்ணுறாங்களே. எங்கள் அக்கா அப்பாவை கண்டிப்பாக வரணும் சுட்டின்னு சொன்னால். எதனால் அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன்னா, வருஷம் என் வீட்டுக்கு முதல் நாள் உட்கார வைக்கிறது, விசர்ஜன் பண்ணுறதுக்கு குடும்பத்தோடு நின்று எல்லாம் முடிச்சு தந்துட்டு போவாங்க. அதனால